தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு, 5 முந்திரி, இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி கூடயே அந்த சோம்பையும் முந்திரியும் அரைச்சிட்டேன். புதினா சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகு சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன்.